தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ரோமையர் 4:7. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். அன்பார்ந்தவர்களே, குற்றம், பாவம் ஒரு மனிதரை அடிமைப்படுத்தி வைக்கிறது. அடிமைப்படுத்தப்பட்ட அந்த நிலையிலிருந்து அந்த நபர் மீண்டு வர மிகவும் போராடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எவருடைய குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய மக்களை தேடி மீட்க வந்திருக்கிறார் என்றால் நம் எல்லோருடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவரால் இரத்தம் சிந்தப்படுகின்ற பொழுது மனிதரின் பாவம் அனைத்தும் அழிந்து போகிறது, அற்று போகிறது. மனிதர் பரிசுத்தமானவராக மாறுகிறார். மனிதருடைய பாவங்கள் மறக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவால் சிலுவை சுமக்கப்படுகின்ற பொழுது பாவம் மனிதருக்கு அழிந்து அது ஆண்டவர் அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு இட்டு செல்லுகிறது. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் அன்பார்ந்தவர்களே! எவ்வளவு உன்னதமான ஒரு நிலை, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு! பாவத்தினால் அடிமைப்படுகின்ற வாழ்வு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் நமக்காய் சிலுவை சுமக்கிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு சிலுவை நமக்காக சுமந்து கொண்டிருக்கின்ற பொழுது நம் எல்லோரும் பாவத்திலிருந்து மன்னிக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்களெல்லாம் மறக்கப்படுகிறது. ஆண்டவர் ஒன்றையும் கூட நினைவில் வைத்திருப்பதில்லை. ஆண்டவர் நினைவில் வைத்திருப்பது எல்லாம் என்னுடைய பிள்ளைக்காய், என்னுடைய மகனுக்காய், மகளுக்காய் நான் சிலுவை சுமக்க வேண்டும், அது மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த உன்னதமான உயர்ந்த ஒரு நிலை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவ நிலை என்னை கீழாய் அழுத்துகிறது, என்னை அடிமைப்படுத்துகிறது. ஆண்டவரே, நான் பாவங்களிலிருந்து முழுவதுமாய் விடுவிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சிலுவை ஏற்பு நான் பாவங்களுக்கு இறந்து போகச் செய்கிறது. உம்முடைய சிலுவை தியாகம் என்னுடைய பாவங்களை எல்லாம் மறக்கடிக்க செய்கிறது. நீர் அவற்றை மறந்து விடுகிறீர். நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் இன்றிலிருந்து உமக்காக பரிசுத்தமாய் வாழ என்னை பயன்படுத்துவீராக, எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.